ஸ்ரீ தாமிரபரணி மாஹாத்மியம் 11ஆம் அத்தியாயம். ஹயக்ரீவ முனி. அகஸ்திய மாமுனிவர், அத்ரி முனிவர், தும்புரு முனிவர், கௌதம முனிவர், நாரத முனிவர், கபில முனிவர், அங்கிரச முனிவர், கண்வ முனிவர், கனத முனிவர் மற்றும் பிற முனிவர்கள், வருணன், அருணன் மற்றும் பிற தேவர்கள் மற்றும் சித்தர்களுடன் மலையின் அடிவாரத்தில் அருகிலுள்ள ஒரு குளத்தை அடைந்தார். வயோமா என்று அழைக்கப்படும் குளம் அமிர்த நீர் மற்றும் சுற்றி அடர்ந்த மரங்களை கொண்ட மானசா ஏரியைப் போல அழகாக தெரிந்தது. இந்த குளத்தை பாதுகாக்க நாராயணன் முந்தைய காலங்களில் ஜோதிர்மணி என்ற மலையின் வடிவத்தை எடுத்தார். அன்னை பார்வதி தேவியை திருமணம் செய்ய சிவபெருமான் 5000 ஆண்டுகள் தவம் செய்த இடம் இது. பினாகா என்ற வில்லை அருகில் வைத்திருந்ததால் இந்த குளமும் பைனாகா சரஸ் மற்றும் கல்யாண தீர்த்தம் என்றும் அழைக்கப்பட்டது. இதற்கு மற்றொரு பெயர் விஷ்ணு கர்ப்பம். ஏனெனில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒரு மலையின் வடிவத்தை எடுத்து குளத்தை பாதுகாத்தார். அகஸ்திய மாமுனிவரும் மற்றவர்களும் குளத்தில் நீராடி சடங்குகளை செய்து 5 தினங்கள் முனிவர்களுடன் கழித்தனர். அவர்கள் அவர்களை மனதார வரவேற்றனர். அவர்கள் மேலும் தெற்கே பயணித்து ஹயக்ரீவ முனிவரின் வடிவத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு வசித்து வந்த ஒரு ஆசிரமத்தை கண்டனர். அங்கு பிசங்கிலா என்ற அழகிய குளம் இருந்தது. ஹயக்ரீவ முனிவர் அவர்களை வரவேற்று அகஸ்திய முனிவருக்கு மகிமையான அஞ்சலி செலுத்தினார். தாமிரபரணி நதியை அழைத்து வந்ததன் மூலம் அவர் பாரத தேசத்திற்கு ஸ்வர்க்கத்தை விட அதிக புண்ணியம் அளித்ததாக கூறினார். அவர் கூறினார், தேவியின் தலையில் சிவபெருமான், இதயத்தில் பிரம்மதேவர், நெற்றியில் ஸ்ரீ மகாவிஷ்ணு, கரங்களில் கங்கை, சரஸ்வதி, யமுனை மற்றும் ஐராவதி, இடுப்பில் புனித நதிகள், சந்திரன் மற்றும் சூரியன், மூக்கில் பார்வதி, செவிகளில் அஸ்வினி தேவர்கள், கன்னங்களில் கோதாவரி மற்றும் காவிரி, தொப்புளில் பரபிரம்மம், நாசியில் வாயு, நாக்கில் சரஸ்வதி, மார்பில் ஸ்ரீதேவி, முட்டுக்களில் நாகங்கள், பாதங்களில் காமதேனு போன்ற பசுக்கள், முடிவேர்களில் முனிவர்கள், அஷ்டவசுக்கள் மற்றும் குஹ்யகர்கள். அவளை வணங்குவதன் மூலம் உலகில் உள்ள அனைத்து தீர்த்தங்களும் புனிதமாகின்றன. 4 வேதங்கள், மந்திரங்கள் மற்றும் காயத்ரி அனைத்தும் அவளிடம் உள்ளன. இந்த தெற்கு பகுதி, காஷ்மீர பகுதி, கேதாரம், ஹரித்வாரம் மற்றும் நைமிஷத்தை விட உன்னால் புனிதப்படுத்தப்பட்டுள்ளது. அகஸ்திய மாமுனிவரும் மற்றவர்களும் பிசங்கிலா தீர்த்த குளத்தில் நீராடினர். ஹயக்ரீவ முனிவர் தேவி தாமிரபரணிக்கு சடங்கு வழிபாடுகளை வழங்கினார். விருந்தினர்கள் அவரது விருந்தோம்பலை ஏற்றுக்கொண்டு 8 தினங்கள் அங்கேயே தங்கினர். 11ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.